இந்த ஒரு சம்பவம் மூலமா தான் காமராஜர் தமிழ்நாடு இல்ல இந்தியாவுக்கே பிரதமரா இருக்க வேண்டியது அப்படின்னு மக்களால் சொல்லப்பட்டுச்சு. 1962 வரல சைனா கிட்ட இந்தியா தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச காமராஜர் பிரதமர் நேரு கிட்ட போய் சைனா கிட்ட நம்ம ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு காமராஜர் கேட்கிறாரு. அதுக்கு நேரு பாத்தீங்கன்னா சைனாட்டு உள்ள மாதிரி நவீன ஆயுதங்கள்லாம் நம்ம கிட்ட இல்லாததான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அமெரிக்காட்ட சொல்லி ஆயுதங்களை இறக்க வேண்டியதானே அப்படின்னு காமராஜர் சொல்ல, அமெரிக்கா நமக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அமெரிக்கன் பேங்க் ஏதாவது ஒன்னு சைன் போட்டு கொடுக்கணும். ஆனா எந்த ஒரு பேங்க்கும் நமக்கு சைன் போட்டு கேரண்டி தரதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு நேரு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு கோபமான காமராஜர் அமெரிக்கன் பேங்க் ஏதாவது நம்ம நாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பேங்க பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு அவங்க நாட்டிலே கடையா போட சொல்லுங்க அப்படின்னு காமராஜர் சொல்லியிருக்காரு. பிரதமர் நேருவும் பாத்தீங்கன்னா காமராஜர் சொல்ல தட்டாம உடனே இந்தியால உள்ள அந்த அமெரிக்கன் பேங்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி அந்த பேங்க் விஷயத்தை சொல்றாரு. இதை கேட்டு மிரண்டு போன அமெரிக்கன் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா எந்த பேங்க் சைனை போட்டு தர மாட்டா அப்படின்னு சொல்லிச்சோ அதே பேங்க் சைனையும் போட்டு கொடுத்து அமெரிக்கால இருந்து ஆயுதங்களையும் இந்தியாவுக்கு வரதுக்காக அப்ரூவ் கொடுத்திருக்கு.